ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே வடிகால் ஆக்கிரமிப்பு காரணமாக 100 ஏக்கர் வயலில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் அழுகி நாசமாகியுள்ளது. திமிரியை அடுத்த பரதராமே கிராம பகுதியில் உள்ள ஏரி நீர்ப்பாசன வடிகால் வாய்கள் ஆக்கிரமிப்பு காரணமாக தூர்ந்து காணப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி அப்பகுதி விவசாயிகள் பலமுறை மனு அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் தோர்ந்துவிட்டன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் பெய்த மழை காரணமாக ஏரிக்கு செல்ல வேண்டிய வெள்ள நீர் வயல்வெளிகளில் தேங்கிவிட்டது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகிவிட்டது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் சிறிய மழைக்கே நெற்பயிர்கள் அழுகி வருமானத்தை இழந்து விவசாயி தவிக்கும் நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் சோகத்துடன் கூறியுள்ளனர். ஆக்கிரமிப்பான காவாய்கள் எதுவும் சீர் செய்ய முடியாத காரணத்தால் இன்று தொடர் மழை 5 நாளாக தொடர் மழையால் அந்த இருக்கும் தண்ணி மொத்தமே பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் அறுவடைக்காக இந்த விளைநிலங்கள் மேலே 100க்கும் மேற்பட்ட ஏக்கரின் விளைஞ்ச நெல் பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முளைச்சி இன்னைக்கு வீணாக போயிடுச்சு. 6 மாதம் கஷ்டப்பட்டு விவசாயம் நிலைமை இது நான் பொதுமக்கள் சார்பில் தான் நான் என்னுடைய கைனியும் இருக்குது. ஆனால் பொதுமக்கள் சார்பில் எல்லாமே விவசாயிகள் சார்பில் நான் 10 ஆண்டாக போராடிட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கள் பெரியப்பா நாங்கள் எல்லாமே இதை நாங்கள் 10 மனுக்கள் மாரி இது வரைக்கும் நான் ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம். எந்த மனுக்களும் மேலேயும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. இதால் பார்த்திங்கன்னா எல்லா ஆக்கிரமிப்புனால எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு கொண்டு. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.